கிளிஸும் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்கு மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம். கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்து இப்போ மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கண்ணுக்குள்ள கண்ணை அவ்வளோ சிவப்பா எப்படி வேற யாரும் நம்ம பார்த்து இல்லையா? இதுல இந்த 2 மனம் வேண்டும் சாங் போகுதா அப்படி பிறகு நடிகர் அதுக்கு லாஸ்ட் யாருக்காக இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அது ஒரு ரத்தம் கக்கி அப்படி உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் ஃபுல்லா பார்த்த மாதிரி ஒரு சாங்க்ல. அதுதான் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம், அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனா நான் விரும்புற ஒருத்தன், அதனால திட்டுப்படம் வந்துருக்கும். அதுல கதாநாயகி மேல திட்டுப்படம் சுட்டிடுவாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவர் பண்ணிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தா கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சார்? அதனால கடைசி ரத்த கற்கள் கைப்பிடிச்சு சார். அந்த வார்த்தை உசுசு பொண்ணை லவ் பண்ணிருக்க, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவன் நம்பி அவன் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகி போச்சு. அதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட், நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸ்ல. ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்ட தெரிஞ்சா நம்ம நாசமா பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பழியாட போற ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க வாடுறதுக்கு ரெடி ஆகல. நீ வசதியா இருந்தானே, எது இருந்தானே, என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்த லவ் பண்றது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தா விடுங்க. வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்ல கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகும் நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மள அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்ப இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சால்வு வந்து சந்தோஷம் போடுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாக்குல, தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்ப சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்போ நல்லா மாத்திட்டாங்க சார். இப்பெல்லாம் இதை பார்த்தோம் வச்சுங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். அதனால விஜயமணி சார் நல்ல வேலை நீங்க இதில் சால்வு கொண்டீங்க, எங்களுக்கு போடலை. அவர் தெரிஞ்சு போச்சு, இதை போட்டால் நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. மனது மாசம் இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்கு. அதுக்கு மேலே சாவரா இல்லை அவரு.
ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்களே. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் படம் வாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கும். இதில் நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்னைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனால் நீங்கள் வசனம் வாங்கி ரிலீஸ் பண்ணீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்னைக்கு அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கல்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றிபட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம், பிள்ளை வீட்டில் பத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்ல வரும்போது டக்குன்னு ஒரு புரி வரும்பாங்க. அதை நினச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சைட் வச்சிருப்போம்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஆமாம், இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம், அதனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க திருப்தி அதே மாட்டிக்கணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அதே பரவாயில்ல மாட்டியாச்சு. அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.